ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செலிலி மாம்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, பாப்பாவோட பர்த்டேக்கு டேபிளில் வந்துட்டு 3D நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு டாப்பர் ஒன்று வச்சுருந்துருப்போம். அது எப்படி ஈஸியாக கம்மி பட்ஜெட்டில் வீட்லேயே செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் அட்டை எடுத்துக்கலாம். அது மளிகை கடையில் ஏதாவது ஸ்டோரில் கூட நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்துக்கோங்க. அதில் வந்து நம்பர் 1 அப்படின்னு சொல்லி எழுதி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3D எஃபெக்ட் வரணுன்னா ஒரு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டீ கப் வந்து 3 எடுத்திருக்கேன். அந்த டீ கப்பை வந்து நடுவில் பேஸ்ட் பண்ணி அந்த 1ஆம் நம்பரை தூக்கி இது மேலே வச்சு ஒட்டினோம்னா நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸோடு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பில் 1 கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடையில ஃபுல்லாகவே கேப்பாக இருக்கும். இந்த இடையில இருக்கிற கேப் எல்லாத்தையுமே வந்து இன்னும் கொஞ்சம் அட்டையெல்லாம் வச்சு செக்யூர் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணணும். அதுக்கு செல்லோ டேப்பு யூஸ் பண்ணி நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து கம்மெல்லாம் எதுவுமே வந்துட்டு ஒட்டாது. அது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு செல்லோ டேப் வச்சு நீட்டாக செக்யூர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா சூப்பராகவே நல்லா டைட்டாகவே கவர் ஆகிடுங்க. பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் ரொம்பவே ஈஸி. இன்னொன்று என்னென்னா, இந்த வீடியோ வந்து ஒரே நாளில் நான் எடுத்து முடிக்கல. பாப்பாவை தூங்க வச்சுட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா மிட் நைட்டில் உட்காந்து பேய் மாதிரி பண்ணிவிட்டு உட்காந்துருப்பேன். இதெல்லாமே ஏன்னா பாப்பா முழிச்சிட்ருக்கும்போது இந்த மாதிரி சிசர், செல்லோ டேப், அதுக்கப்புறம் கலர் பேப்பர்ஸ் இதெல்லாமே பக்கத்தில் வச்சுட்டு வேலை செய்ய முடியாது. முக்கியமாக ஃபேக்கால் இதெல்லாம் வச்சுட்டு செய்யும்போது அவளுக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான், எனக்கும் கஷ்டம்தான். அதனால் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு மிட் நைட்டில் தான் நான் நிறைய வேலை செய்வேன். அதுக்கப்புறம் வந்துட்டிங்கன்னா நம்பர் 1 வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. அது மேலே வந்து ஒயிட் கலர் பேப்பர் வச்சு A4 ஷீட் தான் இது, இல்லைன்னா கலர் பேப்பர்ஸ் கூட நீங்கள் ஒயிட்டில் வாங்கிக்கலாம். வாங்கி அதை வந்து நீட்டாக இந்த மாதிரி ஃபுல் 1லேயும் வந்து வச்சு கவர் பண்ணிக்க போகிறோம். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒயிட் வேணும்னா ஒயிட், இல்லை நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் பேப்பர் வந்துட்டு ஒட்டினேன். இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் செல்லோ டேப் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து செக்யூர் ஆகலையோ, அந்த ஷேப் கிடைக்கலையோ அந்த இடத்துலலாம் செல்லோ டேப் வச்சு நல்லா டைட் பண்ணிங்கன்னா சூப்பராகவே ஷேப் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேப்பர் பேர் வந்துட்டு டிஷ்யூ கலர் பேப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு 10 rupees தான். நான் 2 ஷீட் எனக்கு தேவைப்பட்டுச்சு. மொத்தமாக 20 ரூபா. இந்த பேப்பரை வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு எந்த ஹைட் வேணுமோ அந்த ஹைட் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் பட்டர்ஃப்ளைஸ் தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இது மேலே பட்டர்ஃப்ளை ஃபுல்லாக ஒட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஒட்டி பார்த்தேன், நல்லா இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அடுத்த ஆப்ஷனுக்கு வந்துட்டு இந்த ஃப்ளவர் மாதிரி கொண்டு போயிடலான்னு சொல்லி இந்த ஆப்ஷனுக்கு வந்துட்டேன். அதுக்கு இந்த பேப்பரை வந்து கரெக்டாக எல்லாமே சம அளவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கணும், பார்த்தா அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு லைட் வாங்கியிருந்தேன். அதாவது இந்த செல்லில் வந்துட்டு ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு லைட் வாங்கியிருந்தேன். இது வந்து என்ன பண்ணேன்னா, ஃபுல்லாக வந்து ஒரு சுற்றி விட்டுட்டேன். அந்த 1ஆம் நம்பரில் ஃபுல்லாக சுற்றி விட்டுட்டேன். இது வந்துட்டு செல்லு மூலிமா தான் வந்துட்டு இதுக்கு கரண்ட்டு தேவையில்லை. அந்த மாதிரி வாங்கினேன். பேட்ரி லைட் தான் வாங்கியிருந்தேன். இது எல்லாத்தையும் சூப்பராக சுற்றிட்டோம் அப்படின்னா அந்த மேலே அந்த கலர் பேப்பர்ஸ் ஒட்டினாலும் அந்த லைட் எஃபெக்ட்டுக்கு சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு. இது வந்து ஒரு 60 ரூபா வந்துச்சுங்க. 60 rupees வந்துச்சு. இதை ஃபுல்லாகவே நல்லா நீட்டாக சுற்றி ஒட்ட வச்சுக்கலாம். இது எனக்கு கரெக்டாக வரல, இருந்தாலும் அங்கங்கே தெரியும் போது அழகாக இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் அப்படி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பென்சில் எடுத்து அந்த பென்சிலில் வந்துட்டு அந்த பேப்பரை நடுவில் இப்படி வச்சு ஒரு ரோல் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வருது. கொஞ்சம் மெஸ்ஸியாக கசகசன்னு வரும். அதுக்கப்புறம் கம் வச்சு லைன் பை லைனாக ஒட்டிகிட்டே வந்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, பின்னாடி கொடுக்கல, சைட்லேயும் ஃப்ரண்ட்டில் மட்டுமே வந்துட்டு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒட்டினேன். ஸோ எனக்கு 2 பேப்பர் தேவைப்பட்டுச்சு. நீட்டாக மடன்னு ஒட்டினா இது எனக்கு ஒட்டி முடிக்கவே வந்து 2 நாள் ஆச்சு. ஏன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணேன். நீங்கள் ஒரே நாளில் ஒரு ½ டேயில் இதை முடிச்சிடலாம். நீட்டாக ஃபுல்லாகவே வந்து ஒட்டியாச்சுங்க. 1ஆம் நம்பர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லைட் போட்டதுக்கப்புறம் இன்னும் அழகாக இருந்துச்சு. நீங்களும் ஈஸியாக இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.